நாதன் தேனே என் செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நம சிவாய வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நம சிவாய வாழ்க. நாதன் பால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமமாகி நின்று எண்ணிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வினை தீர்க்கும் ஆண்டவா, வினை தீர்க்கும் விநாயகா, என் மக்கள் அனைவரின் குறைகளையும் தீர்த்து வினைகளை களைந்து சகல சௌபாக்கியத்தையும் இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளில் தந்தருள்வாய் அப்பா, தந்தருள்வாய். சொற்களுக்கெல்லாம் வேந்தனாம் சொல் வேந்தன். வேந்தன் என்றால் என்ன? அரசன், தமிழ் மொழியின் அரசனாய் இங்கு நம் பட்டிமன்ற நடுவராய் வீற்றிருக்கும் எங்கள் சொல்வேந்தன் அண்ணன் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். ஏனுங்க எதிரணியாளர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கீர்த்தி அண்ணா, அண்ணன்மார்கள் அனைவருக்கும் வணக்கம், எண்ணணியாளர்களுக்கும் வணக்கம். அக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஜோர கைதட்டுங்களா? பலமா பலமா வாய்ப்பு கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்கக்கா. மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு இல்லைங்களா? அப்புறம் என்னதான் சொல்றதுன்னு பாருங்க. பண்றது பூரா நாம வீட்டுல காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு 2 வாசப்படியிலும் விளக்கு வச்சு குடும்பம் நல்லா இருக்கணும் கும்பிடுறது நாம. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வந்து 63 நாயன்மார்கள்ல 63 பேரும் பேசி என்ன பண்றது? முக்கியமானவங்கள பேசணும். அதாவது எல்லா நாயன்மார்களுமே இறை தொண்டு ஆற்றினார்கள். அங்கே முக்கியமாக இருந்தது யார்? அவரது மனைவிமார்கள். மனைவிமார்கள் வந்து பெண்கள் வந்து இல்லைன்னா எப்படிங்க அவங்க நல்லா போய் பண்ணிருக்கணும். சும்மா கோயிலுக்கு வரீங்க, உங்களெல்லாம் கோயிலுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வரக்கு நாங்க எத்தனை வாடு வரோம் தெரியுமா? எல்லாம் ஈஸியா வந்துடுறீங்களா கிளம்பி? அந்த காருக்கு எடுத்து கோயிலுக்கு வரோம்னா காலையில 7 மணிக்கு கோயிலுக்கு போவோம்னா 3:30 மணிக்கு அலாரம் வச்சு மச்சா எந்திரிங்க மேல. ஆனா நீ கோயிலுக்கு போகணும், கோயில் விசேஷமாமா. என்ன பண்றது? அப்புறம் நடுவரன்னா நீங்க எல்லாம் பாருங்க, கண்ணுக்கு கெளுத்திய அக்காமார்களை எப்படி சாமி பயபக்தியோட வந்து உட்காந்துக்கிறாங்க. யாராவது மூஞ்சில ஒரு பட்டை இருக்கிறேன்னு பாருங்க நடுவன். எனத்த சொல்றது. அப்புறம் அண்ணன் சொல்றாரு, இது என்னது நாடகம் பாக்குறவங்களுக்கு போட்டு நாடகத்தை பாக்குறவங்களை விட கவனிக்கிறவர் அவரு. அந்த வசந்த டிவிலையுமே வேந்த டிவிலையும் 6 மணிக்கு கந்த சஷ்டி கவசமோடு அதையெல்லாம் நாங்க வீட்டுல விட்டு விளக்கு போட்டு எத்தனை சாமி கும்பிடுறோம். அதையெல்லாம் ஏதாவது சொல்றீங்களா? அதை உட்பட்டு நீங்க வந்து ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள் ஆண்களாமா. புராண கதைகளை விடுங்க, ரெகுலரா நடந்து வீட்டுல இருக்கிறத பேசுங்க. அதாவது நடுவர் அவர்களே, மக்களே, கணவனோட ஜென்ம நட்சத்திரத்துல நம்ம வந்து விரதம் இருந்து இறைவனுக்கு தீபமிட்டு வழிபட்டால் மாங்கல்ய பாக்கியம் பெறணும். என்னுடைய கணவரோட நட்சத்திரம் திருவோணம், மகர ராசி. நான் இப்ப வரைக்கும் அதை வந்து நான் பின்பற்றிட்டு வரேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கூட்டத்துல என் கணவர் இருக்கிறாரு, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உண்மைதான் இது. ஒவ்வொருவருடைய கணவருடைய ஜென்ம ராசியிலும் நட்சத்திரத்திலும் நாம வந்து இறைவனுக்கு ஒரு நெய் தீபம் விட்டு வழிபட்டால் மாங்கல்ய பாக்கியம் சிறக்குமாம். அதையெல்லாம் விடுங்க. இப்போ வரலட்சுமி நோன்பு முடிஞ்சு வீட்டுல எத்தனை சிரமப்பட்டு வரமகாலட்சுமிய வீட்டுக்குள்ள கொண்டு நடு வீட்டுல உட்கார வச்சு விரதம் வச்சு வளையல் சந்தனம் குங்குமம்னு அம்மனை அலங்கரிச்சு நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு வெடிய எல்லா பட்சணமும் செஞ்சு படைச்சு சாமி கும்பிட்டு மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருக்கணும், கடவுளே என் கணவனுக்கு தீர்க்காயுச கூடன்னு வேண்டது நாங்க. எப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? கூட்டத்தை பார்த்தாலே தெரியலையா யாரு பக்தியில் சிறந்தவர்கள், ஆன்மீகத்தில் பெரிதும் ஈடுபடுபவர்கள் யாரு? காரைக்கால் அம்மையாரை பத்தி பேசணும்னா நிறைய பேசணும். காரைக்கால் அம்மையாரோடைய இறை பக்தியை பய பக்தியை தெரிந்து கணவர் வந்து நாமெல்லாம் வந்து சாதாரண மானுட பிறவிகள், அம்மையார் வந்து இறை பக்தியில் சிறந்தவர், இவருடன் குடும்பம் நடத்துவதா அப்படின்னு சொல்லாம போய் வேற ஒரு பெண்ணை மணந்து அவருக்கும் ஒரு பெண் பிள்ளையாம். அந்த பெண் பிள்ளைக்கு, அதாவது காரைக்கால் அம்மையாரோடைய முழு பெயர் வந்து புனிதவதி, அந்த அம்மையாரோட பெயரவே அந்த பெண் பிள்ளைக்கும் வச்சாங்களாம். அப்படி ஒரு புறம் ஊரார்கள் எல்லாம் உன் கணவர் வந்து இங்க இருக்காரு மதுரையில, வா போலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தப்போ கணவர் வந்து அம்மையாரை பார்த்தோன்னா நெடு சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டாராம். ஏன் அப்படின்னா, இவ
அவள் இறைவனுக்காகவே பிறந்தவள். இறை பக்தியில் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கும் அம்மையாருடன் இல்லறம் நடத்துவதில் நான் விரும்பவில்லை அப்படின்னு. அப்ப அம்மையார் சொன்னாங்களாம், இறைவா, என் கணவனே காணாத அழகு எனக்கு எதற்கு? என் இந்த அழகிய உடலை மாய்த்து பேயாக பிசாசாக மாற்றிவிடு அப்படின்னாங்களாம். அதாவது ஒரு மானுட பிறவி வேண்டின உடனே அவள் உடலை மாற்றி அமைக்கின்றார் இறைவன் என்றால், இங்கே ஆன்மீகத்தில் பெரிதும் சிறந்தவர்கள் யார்? பெரிதும் ஈடுபடுபவர்கள் யார்? நீங்களே சொல்லுங்க. நான் அவங்க பேசின புராணத்தவே தான் நானும் சொல்றேன். அந்த புராணத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான். அப்படி அந்த காரைக்கால் அம்மையார் அருபமாக மாறி கைலாயம் செல்லும் பொழுது, இறைவன் ஈசன் வசிக்கும் கைலாயத்தில் என் கால் படுவதா அப்படின்னு சொல்லி தலைகீழா நடந்து போனாங்களாமா. நீங்க யார் தலைகீழா நடந்து போனீங்க? முதல்ல யார் கைலாயம் போனீங்க சொல்லுங்க. இப்ப போய் உட்காந்துக்கிறீங்க, எங்கேயோ கேட்டா அயோத்திங்கிறீங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆளுக்கு ஒரு முறையில சாமியார்கள். இதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது. அதை எல்லாத்தையும் விட இறை பக்திங்கிறது என்ன? காலையில 4 மணி உடனே அதிகபட்சம் 5 மணிக்குள்ள எழுந்திருச்சு சாமி கும்பிட்டு வீட்டுல இருக்கிற சாமி ஓட்ட முன்னாடி ஒரு தீபம் போடணும். யார் போடுறீங்க? வீட்டுல அண்ணி போடுறாங்களா, நீங்க போடுறீங்களா? சும்மா இங்க வந்து நின்று அண்ணி ஆண்களை கை நீட்டு பேசுனீங்களா? சொல்லுங்க. அதை கத்துத்தரதான் பெண்களாகிய நாங்கள் இருக்கோம். சரியா? புரிஞ்சுக்கோங்க. பெரிதும் ஆன்மீகத்தில் பெரிதும் ஈடுபடுபவர்கள் பெண்களை. ஒவ்வொரு பெண்ணும் காரடைய நோன்பாகட்டும், வரலட்சுமி நோன்பாகட்டும், எவ்வளவு சிரத்தை எடுத்து இறைவனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து, அது எந்த பெண்ணும் தனக்காக வேண்டிக்கிறது இல்லை, எல்லாம் அடுத்தவங்களுக்காக. அண்ணன் சொன்னாரே, எல்லாம் அடுத்தவங்களுக்காக தான் வேண்டுறாங்க. தான் நல்லா இருக்கும், அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும், மாமியார் மாமனாருக்கு யாரும் வேண்டதில்லை. ஆனா எனக்கு ஒரு பழக்கம், இப்ப வரைக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் வேண்டுவேன். என் மாமியார் மாமனார், என் நாத்தனார் மனைவி, நாத்தனார் கணவன், நாத்தனார் பிள்ளைகள் வரைக்கும் வேண்டது. ஏன்னா நாங்க வேண்டிக்கிறோம், அது உங்களுக்கு தெரியறது இல்ல. நாங்க